வணக்கம், இது டாக்டர் நாங்க எப்படி இருக்கணும் நிகழ்ச்சி. இந்த வாரம் முழுக்க சென்னை காவேரி ஹாஸ்பிட்டலுடைய சீஃப் காஸ்மெட்டிக் சர்ஜன் டாக்டர் ஜெயந்தி ரவீந்திரன் அவர்கள்கிட்ட பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு முக்கியமா லேசர் ட்ரீட்மெண்ட் பத்தி தான் நம்ம பேச இருக்கோம். ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் மேம். ஸோ லேசர் ட்ரீட்மெண்ட் பற்றி தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். லேசர் ட்ரீட்மெண்ட்னா என்ன மேம்? லேசர்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைட்னு சொல்லலாம், எனர்ஜி. அது வந்து வேரியஸ் காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ்க்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நிறைய டைப்ஸ் ஆஃப் லேசர் இருக்குது. அதாவது அந்த எப்படி அந்த லேசர் உற்பத்தி ஆகுதுங்கிறது அந்த கிறிஸ்டலை பொறுத்து லேசர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். இப்போ என்டியாக் இஸ் ஒன் லேசர், டயோடுன்னு ஒரு லேசர் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு லேசர் இருக்குது. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லேசர்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தேவைக்கும் ஒரு டைப் ஆஃப் லேசர் யூஸ் பண்ணணும். அதாவது ஒரு லேசரை வச்சு எல்லா ட்ரீட்மெண்ட் சொல்யூஷன்ஸும் கொடுக்க முடியாது. காமனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா லேசர் காஸ்மெட்டிக்கில் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து பெர்மனண்ட் ஹேர் ரிமூவல். அதிகமாக வளர்கிற முடியை வந்து பெர்மனெண்ட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு வி யூஸ் இட். அப்புறம் நீங்கள் இது acne scars, acute acne as well as acne scars, அந்த ஸ்கார் தழும்புகளை சரி பண்ணுறதுக்கு லேசர் யூஸ் பண்ணுறோம். ஸ்கின் லைட்னிங் ஒரு பிக்மெண்ட் ரிமூவல், அதுக்கு லேசர் யூஸ் பண்ணுறோம். மெடிக்கல் மோர் ஆஃப் மெடிக்கல் சைட் போனீங்கன்னா இப்போ இந்த குழந்தைங்க எல்லாம் வந்து ஹெமாஞ்சியோமான்னு சொல்லி அந்த கலர் ஒரு ரெட் கலர் பேட்ச் அந்த மாதிரி பிறக்கிறாங்க. ஸோ அதை சரி பண்ணுறதுக்கும் லேசர் உபயோகப்படுது. அது இல்லாமல் ஸ்பைடர் வெயின்ஸ், சின்ன சின்ன வெயின்ஸ் வந்து ஃபேஸ்லேயோ கால்லையோ தெரியுது, அந்த வெயின்ஸ் சரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இது மாதிரி மல்டிபிள் நிறைய யூசஸ் இருக்குது லேசரில். ஜென்ரலாகவே ஹீட்டை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறோம். ஒரு ஹீட் கிட்ட வந்து ரொம்ப எக்ஸ்போஷர் இருக்குது அப்படின்னாலே அது வந்து நம்மளுக்கு ஒரு சைடு எஃபெக்டாக ஒரு பாதிப்பு தான், ஹேராக இருக்கட்டும் ஸ்கின்னாக இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது லேசர் வந்து ஒரு ஹீட் தானே மேம், அது நம்ம எப்படி யூஸ் பண்ண முடியும்? கரெக்ட். இப்போ அதாவது அந்த லேசர் வந்து உடம்புல படும்போது கண்டிப்பாக ஒரு ஹீட் ஜெனரேட் ஆகுது. அந்த ஸ்கின் வந்து இஸ் அப்சார்பிங் அந்த லைட்டை and it's converted into a kind of heat energy. அதுதான் ரிப்பேர் ஆகுது. ஸோ அந்த லேசர் கரெக்டான அது வந்து டிஃப்ரெண்ட் வேவ்லன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கும் ஏற்ற மாதிரி டைப்ஸ் ஆஃப் லேசர் இருக்குது. அதை சரியாக உபயோகப்படுத்தலைன்னா கண்டிப்பாக விளைவுகள் வரும். இப்போ ஹேர் ரிமூவல் லேசர் வந்து கேன் காஸ் பர்ன்ஸ்னால் நார்மலாக ஒரு சுடுதண்ணி கையில் விழுந்தால் ஒரு எப்படி கொப்பளம் வருமோ அந்த மாதிரி யூ கேன் ஹேவ் சூப்பர்ஃபிஷியல் பர்ன்ஸ். பட் அது பெர்மனன்ட் கம்ப்ளீட்டாக தழும்பு இல்லாமல் அது ஒவ்வொரு லேசர், இப்போ ஒரு சம் டைப் ஆஃப் லேசர் கேன் காஸ் பெர்மனன்ட் டேமேஜ். பட் அதர் லேசர்ஸ் வந்து அதுக்கான சர்டன் ஸ்பெசிஃபிக் ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம்ஸ் வந்து கண்டிப்பாக அடாப்ட் பண்ணணும். இப்போது நிறைய லேசர்ஸ் வந்து டார்க் பிக்மெண்ட் வந்து அதிகமாக அப்சார்ப் ஆகும். ஸோ லேசர் யூஸ் பண்ணும்போது அந்த கதிர் டைரெக்டாக உங்கள் ஐஸில் பட்டால் யூ கேன் ஈவன் கெட் பிளைண்ட்னஸ். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் சேஃபாக கரெக்டாக அது யூஸ் பண்ணுற விதத்தில் யூஸ் பண்ணால் பை அண்ட் லார்ஜ் இட்ஸ் அ வெரி வெரி சேஃப் ப்ரொசீஜர். அது வந்து ரொம்ப அட்மிஷன், இட்ஸ் ஜஸ்ட் அன் அவுட் பேஷண்ட் ப்ரொசீஜர்ஸ். இட் ஹேஸ் டு பி யூஸ்ட் கேர்ஃபுல்லி. ஓகே, லேசர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஸ்ட்ரைக் ஆகிறது வந்து ஹேர் ரிமூவலுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு. அது நிறைய யூசஸ் இருந்தாலும் ஹேர் ரிமூவலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வேக்சிங், நம்ம பார்லரில் பண்ணுற வேக்சிங்க்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ பார்லரில் வந்து ஒரு வேக்சிங்கோ நீங்கள் த்ரெடிங்கோ பண்ணுறீங்க, அதில் வந்து ரூட் அப்படியே இருக்குது. ஒரு ஹேர் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு ரூட் இருக்குது, ஷாஃப்ட் இருக்குது. ஷாஃப்ட்டை வந்து ரூட்லேருந்து இப்போ நீங்கள் ஷேப் பண்ணிங்கன்னா ஸ்கின் எட்ஜிலேருந்து ஷாஃப்ட்டை கட் பண்ணுறோம். ஸோ அந்த மீதி ஷாஃப்ட் உள்ளே இருக்குது. வேறஸ் வேக்சிங் ஆர் த்ரெட்டிங்கில் வந்து அந்த முழு ஷாஃப்ட்டையும் ரூட்லேருந்து பிடுங்கி எடுத்துடுறீங்க. ஸோ அடுத்து அது திரும்பி இன்னொரு ஷாஃப்ட் க்ரோ ஆகி வெளியே வர்ற வரையும் டைம் இருக்கும். இப்போ ஷேவ் பண்ணிங்கன்னா ஒரு 2-3 டேஸ்லேருந்தே அடுத்து ஒரு 1-2 மில்லிமீட்டர் வெளியே வர ஆரம்பிச்சிடும். வேறஸ் த்ரெட்டிங் வேக்சிங் பண்ணிங்கன்னா இட் டேக்ஸ் அபவுட் 2 weeks to 4 weeks டிபெண்டிங் அவங்களோட க்ரோத் கெப்பாசிட்டியை பொறுத்து. பட் லேசர் வந்து we are trying to destroy the root permanently. So it is a permanent reduction. பெர்மனன்ட் ரிமூவல்னு ஏன் சொல்கிறது இல்லைன்னா எல்லா ரூட்டையும் நீங்கள் வந்து நம்ம டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. எந்த அது எப்படி ஹவு த டெக்னாலஜி எப்படின்னா அந்த ஷாஃப்டில் இருக்க பிக்மெண்ட், ஹேர் மெலானின் பிக்மெண்ட் வந்து அந்த லேசரை அப்சார்ப் பண்ணும். ஸோ எவ்வளோ இப்போ ஷாஃப்ட் திக்காக இருந்து ஸ்கின் லைட்டாக இருந்துச்சுன்னா யூ கேன் டிஸ்ட்ராய் த ரூட் ஃபாஸ்ட்.
less number of sessionsல கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ண முடியும். பட் அதே இது வந்து ரொம்ப ப்ரௌன் கலர் ஒரு லைட் கலர் ஹேர் அந்த ஸ்கின்னும் அதே கலரில் இருந்துச்சுன்னா கான்ட்ராஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது அதை பெர்மனெண்ட்டாக டிஸ்ட்ராய் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் பண்ணலாம் பட் பண்ணும்போது ஸ்கின்னும் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஸோ வி ஹாவ் டு டூ மல்டிபிள் சிட்டிங்ஸ் கிராஜுவலி. பட் இட் இஸ் அ பெர்மனெண்ட் ரிடக்ஷன். அதாவது கரெக்டாக பண்ணுனா ஒரு இடத்துல வந்து இஃப் யூ ஹேவ் 100 hairs over multiple sittings, the number of hairs have to be reduced completely to less than 10 roots. I'm telling. அப்புறம் அது வந்து ரெஸ்டிங் வளர்ச்சி இல்லாமல் ரெஸ்டிங் ஃபேஸில் இருக்க ஹேர் வந்து கிராஜுவலாக 6 மாதம் ஒரு வருஷத்தில் க்ரோத் ஃபேஸுக்கு வரலாம். வரும்போது யூ மைட் நீட் அ டச் அப் செஷன். ஓகே, அது வந்து எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா லேசர் நம்ம 6 செஷன் பண்ணிட்டா இனி லைஃப் லாங் முடியே வளராது. அப்படி இல்லை. லைஃப் உங்களுக்கு வந்து மாதம் மாதம் பண்ண தேவையில்லை. யூ டோன்ட் ஹேவ் டு டூ ரிப்பீட்டேட்டிவ் செஷன் எவ்ரி மந்த். பட் யூ மைட் நீட் டச் அப் செஷன் மேபி ஒன்ஸ் இன் 6 months 1 year or 2 year அந்த மாதிரி. ஜென்ஸ் எதுக்காகலாம் லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, லேடிஸ் எதுக்காகலாம் பண்ணுறாங்க? லேடிஸ் காமன்லி ஃபார் ஹேர் ரிமூவல். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் காமனாக பார்த்தீங்கன்னா ஆக்னி ஸ்கார்ஸ். அண்ட் வி ஆல்சோ யூஸ் லேசர் ஃபார் ஹேர் ரெஸ்டோரேஷன். அப்புறம் ஸ்ட்ரெச் மார்க்ஸ். தென் ஸ்கின்னில் இருக்க பிக்மெண்ட் ரிமூவல். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த மெனாபாசல் ஏஜ் குரூப்பில் ஃபேஸில் வந்து பிக்மெண்ட் இருக்கும், அந்த கண்ணுக்கு பக்கத்தில் வந்து பிக்மெண்ட். ஸோ அந்த மாதிரி பிக்மெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு திஸ் இஸ் அ காமன் இண்டிகேஷன் ஃபார் லேசர். அதே இது வந்து மென் பார்த்தீங்கன்னா மென்லையும் தெர் லாட் ஆஃப் பீப்புள் ஹேர் ரிமூவல் வந்து இப்போ நிறைய மென் பண்ணிக்கிறாங்க. அதாவது ரொம்ப அதிகமாக முடி இருக்கிறது ஆர் சம்டைம்ஸ் ஃபார் ப்ரொஃபஷ்னல் ரீசன்ஸ். இப்போ மாடல் பண்ணுறாங்க, இல்லை ஒரு ஸ்டீவர்ட் ஃப்ளை பண்ணுறவங்க, சம் தே மைட் வாண்ட் ப்ரொஃபஷ்னல் ரீசன்ஸ் கம்ப்ளீட் ரிமூவல். ஸோ ஹேர் ரிமூவல் வி டூ ஃபார் மென் ஆல்சோ. அது இல்லாமல் காமன் மென்னுக்கு வந்து ஸ்கார்ஸ், ஆக்னி ஸ்கார்ஸ் ரொம்ப காமனாக தே வாண்ட் லேசர் ட்ரீட்மெண்ட். This is a menக்கு by and large this is a common pigment correction for men. If they are dark skin, then a rebound pigmentation வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் போஸ்ட் லேசர் they have to follow strict pigment ஆகாமல் இருக்கிறதுக்கு some cream programs எல்லாம். Sometimes men don't adhere to the strict protocol. So commonest indication பார்த்தீங்கன்னா this is what acne scars I would say மென்னுக்கு. ஓகே, இது எவ்வளோ சிட்டிங்ஸில் மேம் பண்ணலாம்? இதுவும் இல்லைனா லிப்போசெக்ஷன் மாதிரி ரொம்ப ஒரு ஷார்ட் டியூரேஷனில் பண்ணலாமா, இல்லை ரொம்ப பீரியட்? அது வந்து டிபெண்டிங் ஆன் த ப்ரொசீஜர். இப்போது ஹேர் ரிமூவல் கேன் டேக் எனிவேர் பிட்வீன் 6 sessions to even 10 sessions டிபெண்டிங் ஆன் லேசர். டிபெண்டிங் ஆன் த ஸ்கின்னோட ஹேரோட திக்னஸ், ஸ்கின்னோட கலர், வெதர் தே ஹேவ் எனி ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்பர் ஆஃப் செஷன்ஸாக இன்வால்வ். By and large once a month பண்ணுவோம். Body parts, bigger body parts, sometimes the hair grows late, 6 weeks 8 weeks. Sometimes ஒரு delayed period ஒரு 2-3 months hair வளராமல் இருந்துட்டு அப்புறம் வளரும். Definitely 6 to 8 sessions தேவைப்படும். இதுக்கும் ஏதாவது சப்ளிமெண்ட்ஸ் இருக்கா அண்டர் ட்ரீட்மெண்ட் இருக்கும்போது? இல்லை, யூஸ்வலாக காமனஸ்ட் நீங்கள் இந்தியன்ஸ் ஏஷியன் ஸ்கின் எடுத்துட்டிங்கன்னா த மோஸ்ட் காமன் ப்ராப்ளம் தட் வி வுட் என்கவுண்டர் போஸ்ட் ப்ரொசீஜர் இஸ் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம். அதாவது அதிகமாக பிகாஸ் நம்ம ஸ்கின் நார்மலாகவே மெலனின் பிக்மெண்ட் அதிகமாக இருக்குது. லேசர் கேன் இன்டியூஸ் ஹைப்பர் மெலனோசிஸ். ஸோ ரொம்ப அந்த இடத்துல வந்து ஒரு டார்க் பிக்மெண்டேஷன். ஸோ ரெகுலராக அவங்க வந்து இந்த பிக்மெண்ட்டை உற்பத்தி ஆகிறது குறைய வைக்கிறதுக்காக வி கிவ் சம் க்ரீம்ஸ். ஸோ அதை ரெகுலராக கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் பிக்மெண்ட் இன்டியூஸ் பண்ணுறதுக்கான ஸ்டிமுலஸ் லைக் கலரிங் த ஹேர் ஆர் சன்லைட் போகிறதுக்கு, ஸோ சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ப்ரோட்டோகால்ஸும் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கணும். வி ஆல்சோ ஹெல்ப் தெம் டு டேக் வைட்டமின் சி வந்து ஜென்ரலாகவே வந்து பிக்மெண்ட் ஃபார்மிங் கெப்பாசிட்டி குறைக்கும். ஸோ வி ஆல்சோ கிவ் தெம் சம் அட்வைஸ் லைக் மெயின்டைனிங் சச் டயட் ப்ரோக்ராம்ஸ். ஓகே, இப்போ வந்து ஹேர் ஃபால் எவ்வளோ ஒரு எசென்ஷியலான ஒரு விஷயமோ அது மாதிரி சன் டேன் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதுவும் இப்போ இருக்கிற நம்ம சம்மர் சென்னை வெயிலுக்கு வந்து எல்லாருமே வந்து டேன் ஆகிடுறாங்க. ஸோ அதை நம்ம லேசரில் எப்படி மேம் ட்ரீட் பண்ணலாம்? பிக்மெண்டேஷனுக்கு வந்து யூஸ்வலாக வி யூஸ் அ லேசர் கால் கியூ ஸ்விட்ச். அது வந்து பிக்மெண்ட் ரிமூவல்காக யூஸ் பண்ணுற லேசர். இட்ஸ் நாட் ஓவரால் டேனிங் இருக்கிறவங்களுக்கு ஃபுல்லாக லேசர் வந்து இட்ஸ் நாட் த ப்ரைமரி லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஓகே, யூஸ்வலி ஸ்கின் டேனுக்கு ப்ரிஃபரபிளி அந்த பிக்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதை குறைக்கிறதுக்கு மெயின் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வில் பி கெமிக்கல் பீல்ஸ், க்ரீம்ஸ், ஃபஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் க்ரீம்ஸ், அப்புறம் கெமிக்கல் பீல்ஸ். லோக்கலைஸ்டாக ஒரு இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்குது
அதாவது ஸ்கின்ல ரெண்டு ஏரியா டிவிஷன் அப்பர் டெர்மஸ் எபிடெர்மிஸ் டெர்மிஸ் இருக்கு டெர்மிஸ்ல அப்பர் அண்ட் லோவர் டெர்மிஸ் டிபெண்டிங் ஆன் த டெப்த் வேர் த பிக்மெண்டேஷன் இஸ் தென் லேசர் கம்ஸ் இன்டு ப்ளே எஸ்பெஷலி இப்போ வந்து விமென் பார்த்தீங்கன்னா மெலாஸ்மா அது வந்து சன்லைட்ல போகும்போது சம்டைம்ஸ் இட் கெட்ஸ் அக்ரவேட்டட் மெயினாக இட்ஸ் இன்டியூஸ் பை ஹார்மோனல் சேஞ்சஸ் பட் இட் கேன் கெட் அக்ரவேட்டட் பை சன்லைட் ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் வரும்போது இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் லேசர் வந்து அதுக்கு யூஸ் ஆகுது பட் சம்டைம்ஸ் வி யூஸ் லேசர் ஈவன் டு லைக் சம்டைம் டு கிவ் அ க்ளோ ஆர் அ ஃபோட்டோ ஃபேஷியல்னு சொல்லுவாங்க இட் இஸ் லேசர் இஸ் யூஸ் டு கிவ் சம் ரிசல்ட் சம்திங் லைக் அ ஃபேஷியல் but more long lasting. Okay. You can't say permanent but more long lasting. That's called photofacial. So adukkum when the same pigment laser is used very superficially it can still give that effect. Okay. So adukkum it can be used but idella use pannalum maintenance is a must. Laser pannittu neenga maintain pannadikku kandipa you will get திரும்பி அந்த ப்ராப்ளம் ஆஃப்டர் சம் டைம் இட் வில் கம் பேக் இதுக்கு வேற ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமா நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல இல்லை யூஸ்வலி லேசர் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு கண் நார்மலாக அந்த கறி வெளியில் பட்டாலோ அந்த மாதிரி உங்களுக்கு யூ கேன் ஹேவ் பிளைண்ட்னஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம் பட் நீங்கள் கண்ணுக்கு அதுக்காக ஸ்பெஷல் காகல்ஸ் இருக்குது கண்ணை கவர் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணும்போது இட் இஸ் ஒன்லி யூஸ் ஆன் த ஸ்கின் சர்ஃபேஸ் ஸோ இன்டர்னல் ஆர்கன்ஸுக்கு எந்த ப்ராப்ளமுமே வராது பட் ஸ்கின்னில் யூ கேன் கெட் problems like pigmentation problems or superficial burns or scars these can come on the skin but it's only at the skin level definitely in the internal organs ku problem varadu okay நம்ம வந்து எக்சர்சைஸ் பண்ணும்போது weight loss பண்ணும்போது liposuction பண்ணும்போது கூட stretch marks வரும் அப்படினு சொன்னீங்க இந்த stretch marks வந்து நம்ம லேசரால கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியுமா எல்லாரும் வந்து கேக்குறது அப்படிதான் stretch marks வந்த பிறகு by and large என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல லேசரை யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டா ஒரு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்க ஸ்கின்னை வந்து நார்மல் ஸ்கின் மாதிரி கொண்டு வர முடியாது பட் டெஃபினெட்லி யூ கேன் இம்ப்ரூவ் 50% 60% you can lighten it lighten la stretch marks actually light தான் நீங்க பாத்தீங்கன்னா நார்மல் நிறைய பேருக்கு திக்கா இருக்கும்ல மேம் ஹிப் ரீஜன்ஸ்லலாம் திக்கா இருக்கும் இல்ல அது வந்து உங்களுக்கு வைடா தான் இருக்குமே வழியே ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து ஸ்கின்னை விட மேல உப்பி வராது அது வந்து நீங்க சொல்றது கீலாய்ட்னு சொல்லிட்டு அதாவது ஹைப்பர்ட்ரோபிக் ஸ்கார் இப்ப தீக்காயம் பட்டுச்சுன்னா அதுல வந்து ஸ்கார் தழும்பு வந்து பெருசா திக்கா இருக்கும் அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு கீலாய்டல் டெண்டன்சி சின்ன ஒரு கொப்பளம் வந்தா கூட அந்த ஸ்கார் வந்து பெருசா இருக்கும் உப்புன மாதிரி அந்த மாதிரி இருக்கிறதுக்கு we use different kind of laser to flatten but stretch marks it is basically the broken down collagen so reformation of collagen also and the lighten இத கம்ப்ளீட்டா எடுக்க முடியாது but it will give improvement with அந்த மாதிரி நம்ம அத ட்ரீட் பண்ணும்போது லேசர்ல we are inducing new collagen formation so it will give improvement and that அந்த light pigment அந்த stretch marks பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்கின் கலரோட அது வந்து லைட்டன் கலரா இருக்கும் so அந்த இடத்துல அந்த pigmentation difference கரெக்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி இதுக்கு லேசர் யூஸ் ஆகும் ஓகே சோ இது வந்து நம்ம பெர்மனன்ட்டா கியூர் பண்ணவே முடியாதா ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் பெர்மனன்ட்டா கியூர் பண்ணவே முடியாதுங்க பட் how can we prevent it யா அது வந்து நீங்க ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ஐ டோல்ட் யூ வர்றதுக்கு காரணமே வந்து உங்க எலாஸ்டின் ஃபைபர்ஸ் கொலாஜன் ஃபைபர்ஸ் பிரேக் டவுன் ஆறனால சோ அத பிரேக் டவுன் ஆகாம இருக்கிறதுக்கு you have to improve the quality of your skin dietல by applying some creams see இப்ப pregnancy periodல they say the shea butter cocoa butter இந்த மாதிரி இருக்கிற cream எல்லாம் ரெகுலரா beginning of the pregnancy ல இருந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா the skin becomes very supple so the elastin fibers can stretch rather than break so if it stretches then it contracts you won't develop a stretch mark but if it breaks you will develop a stretch mark so எப்பவுமே அப்படி தான் நீங்க பாத்தீங்கன்னா அதிகமா weight போட்டுட்டு குறஞ்சவங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய stretch marks இருக்கும் it's because the collagen fibers break so நீங்க ரெகுலரா மாய்ஸ்சரைசர் போடுறவங்க அந்த ஸ்கின் அந்த எலாஸ்டிசிட்டியை நல்ல மெயின்டைன் ஹைட்ரேஷன் நல்லா இருந்தா ஸ்ட்ரெச் மார்க் வரத டெஃபினட்டா பிரிவென்ட் பண்ணலாம் லேசர் ட்ரீட்மெண்ட் அப்படினால இன்னும் எல்லாரும் பயப்படுறது என்னன்னா அதுக்கு அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ட்ரீட்மெண்ட் அப்படினு சோ இதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும் லேசர் நீங்கள் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்டை பொறுத்து இருக்குங்க இப்போது ஹேர் ரிமூவல் லேசரே நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் யூ ஹேவ் மெஷின்ஸ் த காஸ்ட் அந்த மெஷினோட காஸ்ட் வந்து ஃபியூ லேக்ஸ் ஒரு 2-3 லேக்ஸ்லேருந்து அப் டு 30-40 லேக்ஸ் வரையும் ஒரு ஹேர் ரிமூவல் லேசர் மெஷின் வாங்கலாம் ஸோ நீங்கள் சம்படி த ரிசல்ட்ஸ் ஆல்சோ அதுக்கேற்ற மாதிரி மாறப்போகுது ஸோ 2 lakhs laser machine வந்துட்டு ஒரு ஏரியா ட்ரீட் பண்ணும்போது somebody can offer it for 500 rupees but அதே இது நாங்க 30-40 lakhs இன்வெஸ்ட் பண்ணும்போது you can't give it for the same price
see மக்களுக்கு இருக்க பெரிய டவுட் அதான் ஒரு சென்டர்ல வந்து இவ்ளோ சார்ஜ் பண்றாங்க இன்னொரு சென்டர்ல கம்மியா so they have to know what is the kind of machines they are using definitely high end laser use பண்ணும்போது results are far superior number of sittings கம்மியாகும் அது இல்லாம side effects ரொம்ப குறைவா இருக்கும் இது வந்து it depends entirely on the machine okay so cost will depend on the machine that is used in the center so if you have a center which has got multiple machines for hair removal they are using a combination of laser the results are quicker results are better இருக்கும் அப்போ the treatment cost also will vary so generally வந்து இப்ப ஒரு ட்ரீட்மென்ட் பண்ண முன்னாடி if they go to the internet and they read அவங்க வந்து என்ன ஒரு இப்ப ஹேர் ரிமூவலுக்கு பாத்தீங்கன்னா என்ன லேசர்ஸ் யூஸ் பண்ணலாம் அதுல என்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்டைஸ்ட் மெஷின்ஸ் இருக்கு by and large you won't have 100 standardized machine ஒரு 3-4 standardized machines தான் இருக்கும் so அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது when they read the reviews they will know the results entirely will depend on that and the cost also will depend on that okay so laser treatment எல்லா ஏஜ் குரூப்ல இருக்குறவங்களுக்கும் பண்ணலாமா usually இப்ப hair removal வந்து we try and start at least after 15 years of age ரொம்ப younger age la we don't start because they sometimes their growth is not complete so you by and large or 15 years இப்ப acne scar இருக்கும்போது உங்களுக்கு சின்ன வயசுல இருக்கும்போது acne scar we can use that I mean from maybe 15 years la irundhu generally use பண்ணலாம் but upper limit இதுக்கு தான் யூஸ் பண்ண கூடாது இல்ல but some medicines when you're taking certain medications you must not use laser okay. For example we say in the Accutane சொல்வாங்க ஒரு isotretinoin யூஸ் பண்ணும்போது already skin is highly sensitive to light அந்த டைம்ல when you use a laser you can have skin damage okay so அந்த மாதிரி certain preventive precautions இருக்கு okay ma'am thank you so much ma'am இன்னைக்கு இந்த எபிசோட்ல வந்து லேசர் ட்ரீட்மென்ட் பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் தொடர்ந்து நாளைக்கு பேசலாம் So viewers இன்னைக்கு லேசர் ட்ரீட்மென்ட் பத்தி நமக்கு டாக்டர் கிளியரா சொன்னாங்க நாளைக்கு காஸ்மெட்டிக் சர்ஜரியில இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ்லாம் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம் until then it's me Swadishta signing off